மரங்கள் எல்லாமே சாஞ்சிட்டு இருக்கு. மொத்த ஈகோ சிஸ்டமும் ஃபெயில் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா கட்டுமானங்களும் சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் போக செடி கொடிகள் அழியுது, தண்ணி பஞ்சம் ஏற்படுது, மொத்த பூமியும் ஒரு டெட் பிளானட்டா மாறுது. ஆனா பாசிட்டிவ் சைடுல நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, நீங்க லேண்ட் வாங்கி போடுறதுக்கு பூமியில இப்போ நிறைய இடம் இருக்கு. நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும். ஏன்னா பூமி இப்போ இருக்கிறத விட பல மடங்கு பெருசா இருக்கு. இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ பூமி ஒருவேளை சூரியனை மாதிரியே பெருசா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சூரியன் ரொம்பவே பெருசுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஐ மீன் அதை நீங்களே பாருங்க. சூரியன் இந்த அளவுக்கு தான் பெருசா இருக்கும். நாம பாக்குற யூசுவல் வியூல இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிற சூரியனுக்கு பக்கத்துல நீங்க போய் நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. சோலார் சிஸ்டம்ல இருக்கிற மொத்த மாஸ்ல சன்ல மட்டுமே 98% இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எர்த்த மாதிரி ஒரு பிளானட் கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சைஸ்லயும் சரி மாஸ்லயும் சரி மில்லியன் மடங்கு பெருசா இருக்கும். அதாவது நாம சூரியனுக்குள்ள பூமியை வச்சு நிரப்பணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 13 லட்சம் பூமிகள் தேவைப்படும். ஆனா ஒருவேளை சூரியனை மாதிரியே பூமியும் பெருசா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளோட பூமி இப்போ இருக்கிறத விட பல மடங்கு பெருசா சூரியன் சைஸுக்கு ஆகுது. சோ நிறைய கான்டினென்ட்ஸ்ல, அதுவும் ஓவர் பாப்புலேஷன் இருக்க கான்டினென்ட்ஸ்ல உயிர் வாழ்றதுக்கு இன்னும் நிறைய இடங்கள் கிடைக்கும். சோ குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம பூமியில இப்போ நாம வாங்குற ரியல் எஸ்டேட் விலையை விட பூமி ஒரு விலை பெருசாச்சு அப்படின்னா எல்லா விலையும் ரொம்ப கம்மியாயிரும். நாம நிறைய லேண்ட் வாங்கி போடலாம். இதெல்லாம் போக நாம கன்சிடர் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு லேண்ட் ஏரியா பெருசாகுதோ அதே அளவுக்கு ஓஷன் ஏரியாவும் பெருசாகும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடல்களா இருக்கட்டும், லேக்ஸா இருக்கட்டும், இல்ல ரிவரா இருக்கட்டும், எல்லாமே இன்னும் ஆழம் கம்மியாயிரும். இதனால ரொம்ப சீக்கிரமாவே எவாபரேஷன் ப்ராசஸ் நடந்து தண்ணி எல்லாமே வத்த ஆரம்பிக்கும். இதோட பின் விளைவா என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி இல்லாதனால இப்போ மெரின் லைஃப் மொத்தமா பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா கடல்ல இருக்கிற நிறைய உயிரினங்கள் உயிர் வாழ்றதுக்கு கோல்டு வாட்டர் தான் அதிகமா தேவைப்படும். இப்போ கடல் தண்ணியும் இல்லாதனால பூமியில இருக்கிற மற்ற மிருகங்கள் உயிர் வாழ்றதுக்கு வேற எங்கேயாவது தண்ணியை கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி தான் மனிதர்களாகிய நம்மளும் தண்ணி இல்லாம உலகம் ஃபுல்லா தத்தளிக்க ஆரம்பிப்போம். இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ரொம்பவே லிமிட்டடா இருக்கிறதுனால தண்ணிக்காக உலகம் ஃபுல்லா சண்டை போட ஆரம்பிப்போம். தண்ணி இல்லாதனால இப்ப போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்காது. அதனால எந்த தாவரமும் வளராது. பூமி பெருசாகும் போது எந்த அளவுக்கு தண்ணியோட ஆழம் கம்மியாச்சோ அதே மாதிரி பூமியில இருக்கிற நிலத்தோட டெப்த்தும் கம்மியாகும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பூமி சூரியன் சைஸுக்கு விரிஞ்சதுனால கண்டிப்பா ட்ரீஸ் வளர்றதுக்கு குறைஞ்சபட்சமாவது டெப்த் இருக்கணும். இப்போ டெப்த்தும் கம்மியா இருக்கிறதுனால ட்ரீஸும் வளர முடியாது. ஆனா சாப்பாட்டுக்காக மக்கள் மத்தியில ஃபுட்டோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல நாம கன்சிடர் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் சைஸுக்கு பூமி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இதுல இருக்கிற மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, பூமி பெருசா இருக்கிறதுனால மொத்த சோலார் சிஸ்டமோட ஆர்பிட்டே பாதிக்கப்படும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பூமி இப்போ சூரியன் அளவுக்கு பெருசா இருக்கிறதுனால அது கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மூன் கூட இப்போ அதோட ஸ்டேபிள்ல இருக்காது. ஒரு பிளானட்டுக்கு அதிகமான மாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பிளானட்ல அதிகமான கிராவிடேஷனல் புல்லும் இருக்கும். நம்மளோட கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, பூமியில இருக்கிற கிராவிட்டி ஃபோர்ஸ் இப்போ 28 மடங்கு அதிகமா இருக்கும். இது உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நாம கொஞ்சம் பெரிய பிக்சரை தள்ளி இருந்து பார்த்துட்டு வரலாம். நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற சோலார் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, சன்னோட மாசால தான் மொத்த சோலார் சிஸ்டமும் இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மொத்த சோலார் சிஸ்டம்லயும் சன்ட்ட மட்டும்தான் 98% மாஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ பூமி பெருசானதுனால சூரியனா இருக்கட்டும் இல்ல பூமியா இருக்கட்டும் ரெண்டு பேருடையுமே இப்போ 49% ஈக்குவலா மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். சோ இப்போ ரெண்டுமே ஈக்குவல் சைஸ்ல இருக்கிறதுனால ஒரு பைனரி சிஸ்டம் மாதிரி ரெண்டு பொருளும் ஒன்னோட ஒன்னு சுத்த ஆரம்பிக்குமா. இந்த புது விஷயம் சோலார் சிஸ்டம் இருக்கிற மத்த கிரகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? அது மட்டும் இல்லாம இப்போ பூமியில கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற ஆஸ்ட்ராய்ட்ஸை அது பக்கமா இழுத்துக்குமா? நாம ஓரி பண்றதுக்கு ஆஸ்ட்ராய்ட்ஸையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். முக்கியமான விஷயம், பூமிக்கு மேல பறந்துட்டு இருக்கிற எல்லா சேட்டலைட்ஸும் பூமியை நோக்கி விழ ஆரம்பிக்கும். இதெல்லாம் போக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால பூமியில கட்டப்பட்டிருக்கிற எல்லா பில்டிங்ஸும் பாலங்களும் சின்ன பின்னமா தரமட்டமாயிரும். சில திக்கான மரங்கள் மட்டும்தான் பூமியில அப்படியே இருக்கும். இப்போ மாஸ் ஜாஸ்தியானதுனால நாம எல்லாருமே ஒபீஸ் ஆயிருவோம். வெயிட்டும் ஜாஸ்தி ஆயிரும். அதனால உங்களுக்கு நடக்க கூட முடியாது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு 50 கிலோ இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நம்ம பூமி சூரியன் அளவுக்கு பெருசாகும் போது உங்களோட வெயிட் 1400 கிலோவா இருக்கும். இதுல முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆக டைம் ரொம்பவே ஸ்லோவா தான் போகும். நீங்க கொஞ்சம் அதிர்ஷ்டமா கூட கொஞ்ச நாள் வாழ்வீங்க. ஆனா அந்த வாழ்க்கையும் பெட்ல வழியில தான் போயிட்டு இருக்கும். அதிர்ஷ்டவசமா இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவுல இருந்து நாம ஈஸியா முழிச்சிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா என்னைக்குமே பூமி சூரியன் அளவுக்கு பெருசா ஆக போறதே கிடையாது. ஃபேக்ட் என்னன்னா, நம்மளோட எர்த் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மால் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. நம்மளோட பூமியில அட்மாஸ்பியரிக் லீக்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் டன் கணக்குல மாச நாம இழந்துட்டு இருக்கோம். சோ நல்ல ஒரு பெருமூச்சு எடுத்துக்கோங்க, ஜாலியா இருங்க. சோ கடவுள் படைச்சதுல நாம விளையாடுறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. ஆனா ஒருவேளை பூமியோட சூரியன் சின்னதா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த சம்பவத்தை வேற ஒரு கூட்டு சுட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கூட்டு சுட்ட போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கை
வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.